வணக்கம் இந்தியா. ஒய் மணி சைக்காலஜியில் வெல்த் இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறத பார்ட் 2 பற்றி இன்றைய தினம் பேசுகிறோம். இன்றைய தினம் 2-3 லெசன்ஸ் எடுக்கிறோம். ஒன்று லக்கும் ரிஸ்க்கும் எப்படி ஒரு ரோலை ப்ளே பண்ணுறது அப்படின்னு, நம்மளுடைய அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது தான் சொல்லுவாங்க இல்லையா. ஸோ சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னாக்க ஃபினான்ஷியல் சக்ஸஸில் இந்த 2 லக்கும் ரிஸ்க்கும் பியாண்ட் நம்மளுடைய கண்ட்ரோலில் இருக்குங்க. லக்கு பார்த்தீங்கன்னாக்கா உங்களை ஒரு பெரிய ஒரு கோடீஸ்வரராக எடுத்து செல்லும். அது போல் ஒரு கோடீஸ்வரர் ரிஸ்க் என்ன பண்ணும், திரும்பி பேக் டு த நார்மல் ஒன்றுக்கு எடுத்து வருங்க. ஸோ இதுக்கு உதாரணத்துக்கு பார்த்தோம்னா ஐடி பூம். இந்தியாவில் ஐடி பூம் போது நிறைய பேர் என்ன பண்ணாங்க, அந்த ஐடியை படிக்க ஆரம்பித்தாங்க. அதில் ப்ரொஃபஷனல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல பெனிஃபிட் ஆகி ஒரு ரைட் ஃபீல்டு அட் த ரைட் டைம் அப்படின்னு சொல்லுவாங்க, அதில் போய் உள்ளே உட்காந்தாங்க. பட் ஆனால் ஞாபகம் வைத்துக்கொள்ள வேண்டியது என்னன்னு பார்த்தோம்னா, எல்லா டெசிஷன்ஸுமே நம்ம பிளான் பண்ண மாதிரி ஒர்க் அவுட் ஆகாது. அதனால தான் when you are coming into the investments, டைவர்ஸ்ஃபையாக நம்மளுடைய முதலீடுகள் இருக்க வேண்டும். அப்போது தான் நம்மளுடைய வருமானம் நல்லா பெருகும். ரெண்டாவது, எல்லா பணத்தையும் ஒரே பேஸ்கெட்டில் போடுவது நன்றில்லை. அடுத்தது ரெண்டாவது, டைம் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் சொல்லுவோம் தான் டைமிங். அதாவது என்னன்னா, நிறைய பேர் ரொம்ப டைமிங்கை பார்ப்பாங்க. இப்போ மார்க்கெட் விழுந்துடுச்சு, இதுல இருந்து ஃபர்தரா விழும், இல்லை மார்க்கெட் இப்போ ஏறி இருக்கு இந்த ரேட்ல, அப்படி பண்ணவே கூடாது. நம்ம டைம் த மார்க்கெட்டை பண்ணுவது ரொம்ப ரொம்ப கடினம். அதெல்லாம் என்ன பண்ணணும், நம்ம பாட்டுக்கு முதலீடு செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அந்த லாங் டேர்ம் மேட்டர்ஸ். ஸோ இந்த மார்க்கெட் வாலட்டிலிட்டிங்கிறது, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பேனடிக் போது நம்மளுடைய வந்தபோது பார்த்தீங்கன்னாக்கா, கொரோனா வந்தபோது பார்த்தீங்கன்னா இந்த பேஷன்ஸாக இருந்த இன்வெஸ்டர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங்கர் தேன் த பேனிக்காக இருந்தவங்களை விட அவங்களுடைய பணம் பல மடங்காக பெருகினது. ஸோ அதனால தான் இன்வெஸ்ட் ரெகுலர்லி. நிறைய பேருக்கு ஒரு அப்சஷன் இருக்குங்க, இந்த ஷார்ட் டேர்ம் மார்க்கெட் மூவ்மெண்ட்டை வச்சு அவங்க ஒரு ஃபியர் வரும், இல்லைன்னா ஒரு கிரீடு வரும். அது ரெண்டுமே இருக்கக்கூடாது. ஸோ எஸ்ஐபி வில் ஒர்க் இன் அ பிரில்லியன்ட் வே. தேர்ட் ஒன், ஸோ நம்ம என்னன்னா when you have enough, அதை எப்படி நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும், இதில் தான் நிறைய பேர் மாற்றுறது. சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு அது ஒரு பேர்ன் அவுட் ஆகலாம், இல்லை ஒரு பேட் டெசிஷனாக கூட இருக்கலாம். ஸோ நம்மளுடைய லிமிட் என்னங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும். அதாவது சொல்லுவாங்கல்ல நம்ம ஊரில் பழமொழி, ஆற்றுல போடுறதா இருந்தாலும் அளந்து போடு அப்படிம்பாங்க. அது போல் நம்மளுடைய ஃபினான்ஷியல் கோல்ஸ் என்ன, அதோடைய செலிப்ரேட். சில பேர் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு வீடு வாங்குவதை ஒரு பெருசாக செலிப்ரேட் பண்ணுவாங்க. அதே மாதிரி ஒரு கிராண்ட் ஃபேமிலி ஃபங்க்ஷன் பெருசாக ஹோஸ்ட் பண்ணுவாங்க. இவை இருந்தாலும் ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் தான் உங்களுக்கு ஒரு பெஸ்ட் இன் யுவர் பாத். நாளை தினம் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.